இயக்குனர் சிபி சக்கரவர்த்தியை ரஜினி டிக் செய்ததன் பின்புலம் என்ன? ரஜினியின் 173வது படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க உள்ள இப்படத்துக்கு அனிருத் இசையமைக்க உள்ளார். ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடிந்தவுடன் இதன் படப்பூஜையுடன் கூடிய படப்பிடிப்பு துவங்க உள்ளது. அடுத்த ஆண்டு பொங்கல் வெளியீடாக திரைக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஜினியின் 173வது படத்துக்கான பல இயக்குனர்கள் கதைகள் கூறினார்கள். லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்புராஜ், நிதிலன், மடோன் அஸ்வின், ராம்குமார், அஸ்வத் மாரிமுத்து உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். ஆனால் யாருமே எதிர்பாராத வண்ணம் சுந்தர் சி தான் இயக்குனர் என்று அறிவிக்கப்பட்டது. பின்பு அதன் இயக்குனர் பொறுப்பில் இருந்து சுந்தர் சி விலகினார். இதனைத் தொடர்ந்து பார்க்கிங் இயக்குனர் ராம்குமாரின் படத்தில் ரஜினி நடிப்பார் என தகவல் பரவின. அவர் கூறிய கதை ரஜினிக்கு பிடித்திருந்தாலும் முழு திருப்தியுடன் இல்லை என்று தெரிவித்தார்கள். மேலும் கடந்த வாரம் ராம்குமாருக்கு தொலைபேசி வாயிலாக நீங்கள் அப்பாவின் அடுத்த படத்தை இயக்குனராக இல்லை, வேறு படம் பண்ணுங்கள் என்று கூறியிருக்கிறார் சௌந்தர்யா ரஜினிகாந்த். ராம்குமார் இல்லை என்றவுடன் மீண்டும் ரஜினி 173 இயக்குனர் யாராக இருக்கும் என்று திரையுலகினர் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருந்தனர். அஸ்வத் மாரிமுத்து மற்றும் சிபி சக்கரவர்த்தி இருவருமே தனித்தனியாக ரஜினியை சந்தித்து தங்களுடைய இறுதி கதையை தெரிவித்திருக்கிறார்கள். 173வது படத்திற்கான கதைகள் கேட்கும் படலம் தொடங்கிவிட்ட போது அதில் முதல் ஆளாக கதை கூறியவர் கார்த்திக் சுப்புராஜ் மற்றும் சிபி சக்கரவர்த்தி. அப்போதிலிருந்தே தனது கதையை ரஜினிக்கு தகுந்தாற்போல் மெருகேற்றிக் கொண்டே வந்தார். இடையே அவர் இல்லை என்று முடிவானவுடன் சிவகார்த்திகேயன், நானி உள்ளிட்ட படங்களை இயக்க உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகினது. இதில் சிவகார்த்திகேயன் படத்தை பூஜை போட்டு தொடங்கும் அளவுக்கு சென்றது. ஆனால் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட பட நெருக்கடியால் தாமதமானது. அஸ்வத் மாரிமுத்து மற்றும் சிபி சக்கரவர்த்தி இருவரும் கூறிய கதையில் சிபி சக்கரவர்த்தி கதை மிகவும் ரஜினிக்கு பிடித்திருக்கிறது. இதனால் அக்கதையில் ரஜினி நடிக்கலாம் என தீர்மானித்து ராஜ்கமல் நிறுவனத்தின் மகேந்திரனிடம் தெரிவித்திருக்கிறார். அவரோ உடனடியாக நேற்று மாலை சிபி சக்கரவர்த்தி ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். சிவகார்த்தியின் டான் படத்துக்கு பிறகு முதலில் ரஜினியிடம் கதை சொன்னார் சிபி சக்கரவர்த்தி. ஆனால் அப்போது ஒர்க் அவுட் ஆகவில்லை. பின்பு 3 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு 2வது படமாக ரஜினி படமே அவருக்கு அமைந்துள்ளது.